வேலின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். ஒரு வேத பகுதியை கர்த்தருடைய உள்ளத்திலே பாரப்படுத்தினார். பிரியமானவர்களே, சில குழந்தைகள் பிறந்த நாள் விழா இல்லைன்னா அவங்க பிரதிஷ்டை விழா, இப்படி சில நாட்களில் இதை நான் சில வீட்டில் பேசியிருக்கிறேன். இன்றைக்கு சபையில் அந்த செய்தியை பேசும்படியாக இன்னும் விரிவாக, பிரியமானவர்களே, மார்க் 10ஆம் அதிகாரம், மார்க் சாப்டர் 10 verses 13 to 16, 13 முதல் 16 வரைக்கும் நம்ம முதலாவது வாசிப்போம். வாசியுங்கள். மார்க் 10:13 முதல். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சிறு பிள்ளைகளை இயேசு கை வச்சா போதும்பா, அவர் தொட்டா போதும் அப்படின்னு அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அப்போ தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாரு, சும்மா சும்மா தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சீஷர்கள் அவர்களை அதட்டினார்கள். அதை கண்டு இயேசு அதை கண்டு, இயேசு கை வச்சா போதும் கொண்டு வர்றாங்க, சீடர்கள் அவங்கள கொஞ்சம் அதட்டுறாங்க. இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து அவர் ரொம்ப கஷ்டமாக இருப்பார். வந்து ஜெபம் பண்ணிட்டு போடுறாங்க. களைப்பாக தான் இருக்கார். அவர் சரீரத்தில் இருந்தார், அவர் களைப்பாக இருந்தார், தாகமாக இருந்தார், பசியாக இருந்தார், நித்திரையாக இருந்தார் என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் இருந்தது. பிரியமான அந்த சூழ்நிலையிலையும் அவர் விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து, அவர்கள் அப்படி அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் ஆசை. இன்றைக்கும் தேவனுடைய ஊழியர்கள் நம்ம பிள்ளைகள் மேலே கை வைத்து ஜெபிக்கணும், நம்ம மேலே கை வைத்து ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். பிரியமானவர்களே, அந்த சிறு பிள்ளைகளை இயேசு அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் அங்கே ஒரு 3 முக்கியமான காரியங்களை இயேசு சொல்லுகிறார். 3ஐயும் விவரித்து சொல்ல நேரம் இருக்காது. பிரியமானவர்களை வாசிக்க தியானிக்க அப்படியே கொட்டிகிட்டு இருந்தது. முதல் குறிப்பை சற்று விவரமாக நான் பேசுகிறேன். நேரம் வாய்ப்பது போல் 2-3 குறிப்புகளையும் நான் சேர்த்து சொல்கிறேன். முதல் குறிப்பு 14ஆம் வசனத்தில், இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். யாராவது can somebody read that for me in King James version? But when Jesus saw it, he was much displeased, and said unto them, Suffer the little children to come unto me, and forbid them not, for of such is the kingdom of God. என்னங்க, பிள்ளைகளை கஷ்டப்படுத்தணுமா? அப்படிதாங்க பைபிளில் போட்டிருக்கு. Suffer the little children. Suffer the little children to come unto me. Suffer your children to come unto Jesus. அது என்னங்க, பிள்ளைகள் ஏசிட்டு வர அவங்கள கஷ்டப்படுத்தணுமா? என்னங்க அப்படி இருக்கு? சில மொழிபெயர்ப்பில் அலவ், சில மொழிபெயர்ப்பில் லெட் என்று இருக்கும். தமிழில் இடம் கொடுங்கள். ஆனால் அந்த மூல மொழியில் என்ன இருக்குது, கிரேக்கத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இன்டென்சிவ்லி சென்ட். அந்த சொல்லினுடைய பொருள் பிரயாசப்பட்டு அனுப்பி வைங்க.
பிரயாசப்பட்டு அனுப்பி வைங்க. எதில் சஃபரிங்? அந்த பிரயாசத்தில் சஃபரிங். பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன அசௌகரியம் இருக்கலாம், கொஞ்சம் பிரயாசப்படுங்க. இன்டென்சிவ்லி சென்ட். இயேசு சாதாரணமாக இடம் கொடுங்க, கொஞ்சம் ரூம் கொடுங்கன்னு சொல்லலை. Suffer the little children to come unto me. அவ பெற்றோர் கொஞ்சம் பிரயாசப்படுங்க, பிள்ளைகள் இயேசுவின் இடத்திலே வருவதற்கு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்டென்சிவ்லி, பிரியமானவர்களே, அதனுடைய ஆங்கிலத்தில் உள்ள ஒரு பத விளக்கம், லீவ் நோ ஸ்டோன் அன்டர்ன்ட். ஒரு முயற்சியாகிலும் விடாதீங்க. லீவ் நோ ஸ்டோன் அன்டர்ன்ட் அப்படின்னு ஒரு சொற்றோட. ஒரு கல்லை கூட புரட்டாம விட்டுறாதீங்க. உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வருவதற்கு நீங்கள் எடுக்கிற முயற்சியில் ஒரு முயற்சியை கூட விட்டுறாதீங்க. எப்படி செய்ய முடியுமோ பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு suffer the little children அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்குது. அப்போ நம்ம அப்படி முயற்சி எடுக்கணும். பிரியமானவர்களே, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனம் வாசிக்கணும். முதல் 6 வசனங்களை வேகமாக வாசிப்போம். உபாகமம் 6ஆம் அதிகாரம், Deuteronomy chapter 6 from verse 1 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. நீ இங்கே இருக்க அப்பா, அம்மா, சண்டே ஸ்கூல் டீச்சர், அக்கா, அண்ணன் எல்லாரும், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். எனக்கு 60 வயசாச்சு, 70 வயசு, ரிட்டையர்மெண்ட்லாம் கிடையாது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளுகிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. நீங்கள் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா 2ஆம் முறை அந்த 10 கட்டளைகளும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். யாத்திராகமத்தில் கொடுத்த கட்டளைகளை மீண்டுமாக இங்கே கொடுக்கிறார். The 10 commandments are repeated here. 5ஆம் அதிகாரத்தில் இன்னும் விவரமாக ரிப்பீட் பண்ணியிருப்பார். கொடுத்துட்டு சொல்கிறாரு, அதுக்கு உனக்கு ஆசீர்வாதமாக இருக்க, உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க தேவன் கொடுத்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியமங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, ராபர்ட்டே பேர் வச்சுக்கோங்க, இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் செல்வமே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும். நீ கர்த்தர் உனக்கு கொடுத்ததற்கு அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து, இந்த கட்டளைகளுக்கு நியாயப்பிரமாணங்களுக்கு நீ செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு, ஃபேவரபிளாயிரு. வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை, குறிப்பாக இந்த 10 கட்டளைகள் படி உன்னுடைய வாழ்க்கை அமைய நீ சாவதானமாயிரு, ஃபேவரபிளாயிரு. இஸ்ரவேலே கேள், இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இந்த 10 கட்டளைகளில் முதலாவது பிரதானமான ஒன்று, முதல் 5 கட்டளையும் சுருக்கி சொன்னால், உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுள். இந்த 10 commandments உன்னுடைய இருதயத்தில் இருக்க கடவுள். 5ஆம் அதிகாரம் 6லேருந்து 21 வசனங்கள் வாசிக்க நேரம் இல்லை, நேரம் கொஞ்சம் வாசித்து தியானிச்சுக்கிட்டு இருந்தேன். பிரியமானவர்களே, 16 வசனங்களில் இந்த 10 கட்டளைகள் திரும்ப சொல்லப்பட்டிருக்கு. நான் ஒரு சின்ன புள்ளிவரம் வாசித்தேன். முதலாவது கற்பனை, அதுக்கு 2 வசனங்கள் பிரித்து, வசனங்கள்லாம் பின்னால் தான் குறிக்கப்பட்டது. அதனால் அந்த முதலாம் கற்பனையை விளக்க 2 வசனங்கள் குறிக்கப்பட்டிருக்கு. 2ஆம் கற்பனைக்கு 3 வசனங்கள் குறிக்கப்பட்டிருக்கு. 2ஆம் கற்பனை
மூன்றாம் கற்பனை, உன் தேவனுடைய நாமத்தை வீணிலே வணங்காயாக. ஒரே வசனத்தில் முடிச்சாச்சு, ஒரே வசனத்தில் முடிச்சாச்சு. பிரியமானவர்களே, கடைசி 6 கற்பனைகள் அதெல்லாம் ஒவ்வொரு வசனம், கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, ஒவ்வொரு வசனத்தில் முடிச்சிருக்கு. ஆனால் 4ஆம் கற்பனை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாகங்கிற அந்த 4ஆம் கற்பனைக்கு மட்டும் மோசே 4 வசனங்களை எடுத்திருக்கிறார். ஏன்னா அந்த கற்பனையை நம்ம மீறுவதற்கான வாய்ப்பு அதிகம். கொலை செய்ய மாட்டோம், பிரச்சாரம் செய்ய மாட்டோம், ஆனால் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைக்காமலே போயிடும். பிரியமல் விக்கிரகங்களை வணங்க மாட்டோம். ஆனால் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க இந்த 9 கட்டளையில் கொடுக்குற முக்கியத்துவம் அநேகர் அதுக்கு கொடுக்கறது இல்லை. ஏன்டா நான் அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, அதுக்காக மோசையே 4 வசனங்கள் எடுத்திருக்கிறார், ஆவியானவர் பயன்படுத்தியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாள உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் எருதானாலும் உன் கழுதை ஆனாலும் உனக்கு இருக்கிற மற்றெந்த மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரன் உன் வேலைக்காரியும் இளைப்பாற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கல, நம்ம கிருபைக்கு உட்பட்டிருக்கிறோம். அந்த பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் ஓய்வு நாளை ஆசரித்தது போல நம்ம ஆசரிக்க வேண்டாம். இந்த ஓய்வு நாளை தேவன் விரும்புகிறது போல பரிசுத்தமாய் ஆசரிக்கத்தான் தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். பிரியமானவர்களை, ஓய்வு நாளிலேயும் ஆசாரியர்கள் வேலை செய்தல் அவர்களுக்கு குற்றம் இல்லை. ஓய்வு நாளிலேயும் ஆசாரியர்கள் வேலை செய்தல் அவருக்கு குற்றம் இல்லை. நம்ம எல்லாரும் ராஜரீக ஆசாரிய கூட்டத்தை சேர்ந்தவர்கள். அவ என்ன வேலை செய்கிறோம்? திருப்பணி செய்கிறோம். நம்ம எல்லாரும் செய்யணும். பிரியமானவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ரெஸ்ட் என்று சொல்லுது படுத்திருப்பதல்ல. ரெஸ்ட் என்ற சொல்லினுடைய பொருளே சேஞ்ச் ஆஃப் ஒர்க். 6 நாள் மற்ற வேலையை செய்கிறோம், இன்றைக்கு ஆண்டவருடைய பணியை செய்கிறோம். நம்முடைய ஆத்மா வாழ்கிறது போல் நம்ம பிள்ளைகளுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறோம், நம்ம பிள்ளைகளை ஊழியத்தில் பக்கப்படுத்துகிறோம், நம்ம ஊழியங்களை செய்கிறோம். இது பெரிய மாணவர்களை நம்ம பிள்ளைகளோட குடும்பத்தோடு கூட நேரம் செலவிட்டு அவர்களை கர்த்தருக்குள்ளே நம்ம கொண்டு வரோம். தட் இஸ் த ஹோலி டே. இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ அங்கே என்ன பார்க்குறோம்? 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு வாங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. இந்த வார்த்தை உன்னுடைய இருதயத்தில் இருக்கட்டும். அப்பா இருதயத்தில், அம்மா இருதயத்தில் இந்த வார்த்தை இருக்கட்டும். இந்த 10 கட்டளைகளை நான் கை கொள்ளணுங்கிற வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கட்டும். அவைகளை கை கொள்ள நம்முடைய மனம் சாவதானமாக இருக்கட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்போ 7ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம், வாசியுங்கள். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு, நீ இஸ்ரவேலே, நான் சொன்னது போல பெயர் வச்சுக்கோங்க. நீ உன் பிள்ளைகளுக்கு அவைகளை கருத்தாய் போதித்து. நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது, வழியில் நடக்கிற போது, படுத்துக் கொள்ளுகிற போது, எழுந்திருக்கிற போது அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியா இருக்க கடவது. அவைகள் உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. பிரியமானவர்களே, ஒருவேளை உலக பிரகாரமான ஒரு கல்வித்துறையிலிருந்து நான் வாரேன். கற்பித்தலில் உள்ள ஒரு 3 முக்கியமான கான்செப்ட்ஸுங்க இருக்குது. முதலாவதாக மீண்டுமாக அந்த 7ஆம் வசனம் வாசியுங்கள். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. உங்கள் பேர் அங்கே வைங்க, அவங்க பேர் அங்கே வைங்க. நீ என்ன பண்ணு? உன் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அவைகளை கருத்தாய் போதித்து. இது பேர் ஃபார்மல் டீச்சிங். எழுதிக்கோங்க. கருத்தாய் போதித்துன்னா ஒரு சிலபஸ், ஒரு டைம் டேபிள்,
ஒரு அசஸ்மெண்ட், ஒரு எக்ஸாம், ஒரு டெஸ்ட்டு, இதெல்லாம் வச்சு டீச் பண்ணுறது பேர் தான் ஃபார்மல் டீச்சிங். இன்றைக்கி என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன், இன்றைக்கி என் பிள்ளைக்கு முதலாம் கற்பனையே சொல்லிக் கொடுக்க போகிறேன், இந்த வாரம் முழுசும் முதல் கற்பனையை சொல்லிக் கொடுக்க போகிறேன், அடுத்த வாரம் ரெண்டாம் கற்பனை சொல்லிக் கொடுக்க போகிறேன், இந்த சங்கீதம் சொல்லிக் கொடுக்க போகிறேன், அதுக்கு இப்படி ஒரு டெஸ்ட் வைக்க போகிறேன். ஒரு ஃபார்மல் டீச்சிங் எத்தனை பேரண்ட்ஸ் செய்கிறீங்க? நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. ஏன் இயேசு சொன்னால் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்க. இந்த சத்தியத்தை பிள்ளைகள் அறிந்து கொள்வதற்கு இடம் கொடுங்க, கருத்தாய் போதிங்க. அப்போஸ்தலருடைய டீச்சிங் என்ன? அப்போஸ்தலர் என்ன சொல்லியிருக்கிறாரு? உலகத்தை குறித்து இயேசு என்ன சொன்னார்? புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்குது? உலக ஸ்நேகத்தை குறித்து என்ன சொல்லியிருக்குது? உலக வேஷத்தை குறித்து என்ன சொல்லியிருக்குது? உலக வழிபாட்டை குறித்து என்ன சொல்லியிருக்குது? பைபிள் 7 காரியங்கள் இருக்குது. உலகத்தின் வேஷம் நமக்கு கூடாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. உலகத்தின் வழிபாடுகளுக்கு நம்ம செத்திருக்கிறோம். உலகத்தின் வழிபாடுகள் என்ன? வழியை பாடுகிறோம். வழிபாடு என்றால் ஒரு முன்னோர் செய்த ஒரு வழி, அந்த வழியை பாடுவது. நமக்கு உலக வழிபாடு வேண்டாம், சொல்லிக் கொடுங்க. உலகத்தினுடைய பாரம்பரியங்கள், உலகத்தினுடைய ஆவி, உலகத்தினுடைய ஞானம், ஒரு சிலபஸ் போட்டு சொல்லிக் கொடுங்க. எப்படி உலகத்திலிருந்து பிள்ளைகள் விலகி இருக்கணும், சுவிசேஷ பயணம் எப்படி செய்யணும், ஒரு பர்சனல் எவாஞ்சலிசம் எப்படி செய்யணும், எப்படி ஆத்ம பாரம் வரணும், எப்படி தரிசனம் வரணும், எப்படி வசனத்தை பேசணும், டீச் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிங்க. பிரியமானவர்களே, சிறு பிராயத்தில் அவன் நடக்க வேண்டிய வழியை நாம் கற்றுக் கொடுத்தால் முதிர் வயதிலே அவன் விட மாட்டான். 5 வளையாதது 50 வளையாது. நீங்களே தொட்டில் இருக்கும்போதே உலகத்தை பிள்ளை மேலே திணிக்கிறீங்க, உலக பாரம்பரியத்தை திணிக்கிறீங்க. பிள்ளை கதற 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 காதை குத்துறீங்க. தெரியுமா ஏன்னு? அந்த பிள்ளைக்கு, அந்த பிள்ளையா கேட்டுச்சு காதை குத்துன்னு. அந்த பிள்ளை மேலே உலகத்தை திணித்தது யார்? அப்பா அம்மா தானே. இன்னும் சிலர்லாம் ரொம்ப கேவலம். அந்த காது குத்து விழா வச்சா சொந்தக்காரங்கெல்லாம் வந்து பைசா கொடுப்பாங்க. இந்த பைசா வாங்கணுங்கிறதற்காக பிள்ளைகளுக்கு காது குத்தினவர்களை எனக்கு தெரியும். எல்லாரும் அப்படி செய்திருக்க மாட்டீங்க. உங்கள் பிள்ளைய கேட்டுச்சேன் காதை குத்துன்னு. காது குத்துன பிறகு அதை மறைக்க கம்மல் கேட்குது, டோலா கேட்குது, திண்டுக்கல் பூட்டு மாதிரி என்னத்தையோ காதில் தொங்க விட்டுட்டு அலையுது. யார் காரணம் அதுக்கு? பிரியமானவர்களே, கருத்தாய் போதிங்க, சிலபஸ் வச்சு போதிங்க. உலகன்னா என்னன்னு சொல்லிக் கொடுங்க, உலகத்தின் ஆவினா என்னன்னு சொல்லிக் கொடுங்க, நித்தியம்னா என்னன்னு சொல்லுங்க, வருகைன்னா என்னன்னு சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகள் இயேசுவிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள். அதில் முதலாவது எப்படி போதிக்கணும்? கருத்தாய் போதிங்க. ஒரு ஃபார்மல் டீச்சிங். யூ மஸ்ட் ஹேவ் அ சிலபஸ். இங்கே இருக்கிற கல்வியாளர்கிட்ட சொல்கிறேன், நம்ம பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ண கொடுமைன்னா ஒரு சிலபஸ் போட்டு கொடுங்க. எப்படிலாம் பிள்ளைகளுக்கு பைபிள் சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம வீட்டில் சொல்லிக் கொடுக்கறது மாத்திரமில்லை, சண்டே ஸ்கூலில் நல்ல சிலபஸ் வச்சு சொல்லிக் கொடுக்குறாங்க. சண்டே கிளாஸ் அனுப்புங்க. விபிஎஸ்க்குன்னு சொல்லி சிலபஸ் வச்சு நம்ம சண்டே ஸ்கூல், எத்தனையோ ஸ்கூல், நம்ம சபை எத்தனையோ காரியங்களில் வித்தியாசமானது, வேறுபட்டது. இப்படி ஒரு முதியோர் ஜப கூடுகை எனக்கு தெரிந்து வர சபையில் கிடையாது. சபை வளாகத்தில் பிள்ளைகளுக்காக டேபிள் போட்டு சேர் போட்டு அதுக்கு ஒரு சூப்பர்வைசரை போட்டு கர்மேலில் கற்க கசடற அப்படிங்கிற செயல் திட்டம் அநேக சபைகளில் கிடையாது. நம்ம சபையில் உள்ள சண்டே ஸ்கூல் போல் டீச்சர்ஸ் ஒவ்வொரு வாரமும் நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதி என்ன கற்றுக் கொடுக்க போகிறோம், அதை எப்படி கற்றுக் கொடுக்க போகிறோம், நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதி
ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய பலவீனத்தின் மத்தியில் அந்த நோட்ஸ் ஆஃப் லெசனை வாசித்து திருத்தி, பிரியமான வாலிபத்திலேருந்தே சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்த பாஸ்டர்மா, அவங்க அனுபவத்தில் டீச்சர்ஸை நல்லா கைட் பண்ணி நேர்த்தியாக இந்த சண்டே ஸ்கூல் நடக்குது. பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பி வைங்க. சஃபர் லிட்டில் சில்ட்ரன். பிள்ளைங்க சண்டே ஸ்கூலில் இருக்கணுங்கிறதுக்காக 1 மணி நேரம் நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்க. உங்களுக்காகத்தான் ஒரு பைபிள் ரீடிங் ஸ்கீம் சபையில் இருக்குது. அநேக ஊழியர்கள் பேசி முடித்த உடனே களைப்பாக இருக்குன்னு சொல்லி ரூம்குள்ளே போயிடுவாங்க. யாரும் அவங்கள மீட் பண்ண முடியாது, சரி என்று சொல்லலை. ஆனால் பேசி முடித்த பிறகு உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்க நாங்கள் உட்கார்றோம். உங்களோட பைபிள் ரீடிங்க்கு உட்கார்றேன். பிள்ளைங்க சண்டே கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கிறதுக்கு தான் அந்த ப்ரோக்ராம். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்க. குரூப் மீட்டிங் வாங்க, கிட்ஸ் கார்னர் அனுப்புங்க. நீங்களும் வீட்டில் கருத்தாய் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு சிலபஸ் வச்சு சொல்லிக் கொடுங்க. மீண்டுமாய் சொல்லுகிறேன், கர்மியல் கல்வியாளர்கள் கூடுமானவர்கள் நல்ல சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணி பெற்றோர் கொடுங்க. என்னென்னலாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், மற்றவர்களோடு கூட எப்படி பழகணும், ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன என்று கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன? பாலினத்தரோடு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாதா? பாலினத்தரோடு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாதா? அதை கேட்குறாரு. என் கிளாஸ்மேட்டோட ஃப்ரெண்ட்ஸு, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாதா? இல்லை கேர்ள்ஸுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாதா? உங்கள் அப்பா ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு. அந்த ஆஃபீஸில் ஒரு 10 லேடிஸ் வேலை பார்க்குறாங்க. அதில் 2 லேடி மாத்திரம் உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒத்துக்குவீங்களான்னு கேட்டேன். ஆஃபீஸில் உங்கள் அப்பாவுக்கு 2 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒத்துக்குவீங்களா? உங்கள் அம்மா ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க, அங்கே ஜென்ஸும் இருக்கிறாங்க. அந்த ஸ்கூலில் ஒரு டீச்சரோட உங்கள் அம்மா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒத்துக்குவியா? எல்லாம் அதில் என்ன தப்பு இருக்குது? உங்களுக்கே பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது உங்கள் அம்மாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, அவங்க அப்பா இருக்கக்கூடாது? எவ்வளோ அசிங்கமாக நீங்களே நினைக்கிறீங்க. அப்போ எப்படி உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க முடியும்? கலீகாக இருக்கலாம், கிளாஸ்மேட்டாக இருக்கலாம். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அம்மா அதில் என்னம்மா தப்பு, என் ஃப்ரெண்டு தான்மாவா? அப்போ அப்பா கேளுங்க, இந்த பாருங்க, எனக்கு இந்த மாதிரி 2 ஃப்ரெண்டு இருந்தால் அவனுக்கு எப்படி இருக்கும்? பெருமையாக இருக்குமா, வெக்கமாக இருக்குமா? என்ன டாடி சொல்லிக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன, ஃபெல்லோஷிப்னா என்ன? ஃபெல்லோஷிப் இஸ் வேறு, ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் வேறு. இன்றைக்கு அநேகர் வழி விலகி போவதற்கு காரணம் நாம் சொல்லிக் கொடுக்காததினாலே. உலகம்னா என்ன, ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன, எப்படி பழகணும், எப்படி ரிலேட்டிவ்ஸை எல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிகிட்டே போகலாம். அப்போ உங்கள் பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் வருகிறதற்கு நீங்கள் இடம் கொடுங்கள். கருத்தாய் பேசி. 2வது பார்க்குறோம், பிரியமலை தொடர்ந்து வாசியுங்கள். நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், நீ உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளுகிற போதும், படுத்துக்கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. அவைகளை குறித்து, இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸை குறித்து, இல்லாவிட்டால் அப்போஸ்தல உபதேசத்தை குறித்து அவர்களோடு கூட பேசு. இன்ஃபார்மல் டீச்சிங். இன்ஃபார்மல் டீச்சிங். வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்பா ஒரு பக்கம் ஃபோன் நோண்டிகிட்டு இருக்காரு, அம்மா ஒரு பக்கம் ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கு, பிள்ளைங்க ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்குது. கல்லறையில் இருக்கிற அமைதலை விட கூடுதலான அமைதல் அந்த வீட்டில் இருக்குது. யாரும் சண்டை போடுறதில்ல. ஆளுக்கால் ஒரு மூலையில் ஃபோனை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி அந்த பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் வர முடியும்? எப்படி அந்த பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் வர முடியும்? பிள்ளைங்கிட்ட பேசுகிறோமா? பேசுனா என்ன பேசுகிறோம்? பேசுகிறோமா ஏசுகிறோமா? பிள்ளைகளை ஏசின்னு சொல்லியிருக்குதா, பிள்ளைகள்கிட்ட பேசின்னு சொல்லியிருக்குதா? பேசுங்க. எதை குறித்து பேசுங்க? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பது எப்படி? பேசுங்க. பழைய ஏற்பாட்டில் கொலை செய்யாதிருப்பாயா என்று சொல்லியிருக்குது, அதனுடைய பொருள் என்ன? புதிய ஏற்பாட்டில் அதனுடைய பொருள் என்ன? இயேசுக்கு என்ன விளக்கம் கொடுத்தார்? பேசுங்க. பிறன் பொருளை இச்சையாதிருப்பாயாகன்னு சொல்லியிருக்குது, அது ஆவிக்குரிய பிரகாரமாக எப்படி எடுக்கணும்? பேசுங்க. ஏன் நம்ம நகை அலங்காரம் கூடாது? பேசுங்க.
ஏன் பாபிலோனிய பண்டிகைகளை நம்ம பின்பற்றலை, ஏன் ஸ்டார் போடல, என்ன கதை, பேசுங்க. தேவ சமூகத்திலேருந்து சொல்கிறேன், 100% நான் அதில் தேறினவன் என்று சொல்ல முடியாது. ஆனால் சிறு வயதில் இந்த காரியங்களை என் பிள்ளைகளோட சாப்பிடும் போதெல்லாம் பேசிகிட்டு இருப்பேன். கொஞ்சம் நினைவு இருக்குது. பிள்ளைகளோட பேச வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வெளியே போவோம், ஊர் சுற்றி பார்ப்பதற்காக அல்ல. நாங்கள் 4 பேரும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எங்கள் பிள்ளைகளோட பேசணும், எங்கள் பிள்ளைகளுடைய கருத்தை கேட்கணும். ஒரு விளையாட்டெலாம் வைப்பேன் அடிக்கடி. என்னை பற்றி என் பிள்ளைங்க 5 ஸ்டேட்மெண்ட் சொல்லணும், 3 பாசிட்டிவ் 2 நெகட்டிவ், அடிக்கடி வைப்பேன் இந்த விளையாட்டு. பிள்ளைகளோடு உட்காந்து பேசுவேன், பிள்ளைகளுக்கு கேள்வி பதில் நேரம் வைப்பேன், பிள்ளைகளை கேட்க சொல்லுவேன். பேசுங்க. ஏன் நம்ம ஸ்டார் போடல? எல்லா வீட்லேயும் போட்டிருக்காங்க, நம்ம ஏன் போடல? இப்போ எல்லாம் பெந்தெகோஸ்தே சபையில் கூட இப்படி செய்கிறாங்களே, ஏன் செய்யக்கூடாது? பேசுங்க. உட்காந்து ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்காதீங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிள்ளைகளோடு கூட வாக்கிங் போங்க. சிலர் நாயை கூட்டு வாக்கிங் போவாங்க. நாயை கூட்டு வாக்கிங் போகிறவங்க குடும்பத்தில் மனைவி பிள்ளைகளை கூட்டு வாக்கிங் போக மாட்டாங்க. நாயோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம், பேயோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் பிள்ளைகளோட ஸ்பெண்ட் பண்ண முடியலைன்னா அந்த குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? பிள்ளைகளை ஃபோன் நோண்டாது என்று சொல்லுகிற எத்தனை பெற்றோர் ஃபோன் எடுத்து ஒதுக்கி வைக்க முடியுது? கொஞ்சம் ட்ராக்கிங்கில் போய் பாருங்கள், அந்த வாரம் எத்தனை மணி நேரம் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன சேனல் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். எவ்வளோ நேரம் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நேரம் பைபிள் வாசிச்சிருக்கீங்க, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். உட்காந்து என்ன பேசுகிறீங்க பிள்ளைகளோட? அங்கே சொல்லப்பட்டது பிள்ளைங்களோட பேசிகிட்டு இருந்தா கதை பேசிக்கொண்டிருந்த அல்ல, நியாயப்பிரமாணங்களை குறித்து, வேத வசனங்களை குறித்து, உபதேசங்களை குறித்து பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. அநேக சம்பவங்களை சொல்ல முடியும். ஒரு முறை இப்படி நாங்கள் போக்குவரத்தமாக இருக்கோம்னு சொல்லி ஒரு விசுவாசி, நீங்கள் ஒக்கேனக்கலுக்கு போயிட்டு வாங்க ஒரு 4 நாள் அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்புனாங்க. ஒக்கேனக்கல்லில் போயிட்டு ஒரு பரிசல் எடுத்தோம். அப்படி பரிசலில் போய் சுற்றி காட்டுவோம். நாங்கள் பரிசல் எடுத்து எங்களை ஒரு தனியான இடத்துல விடுங்க அப்படின்னா, ஏன் சார் அப்படின்னு. நான் சுற்றி காட்டுறேன் சார். இல்லை ஒரு தனியான இடத்துல விடுங்க, 2 மணி நேரம் கழித்து எங்களை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க, நாங்கள் பே பண்ணிடுறோம் அப்படின்னு. அப்படியா சார்ண்ணா? ஆமாம், நாங்கள் 4 பேர் கொஞ்சம் தனியாக இருக்கணும். நடந்தது. பிரியமானவர்களே, அப்படியே கொண்டு ஒரு தனியான இடத்துல இறக்கி விட்டான். நாங்கள் இறங்கணுன்னு சொன்னோம், இங்கே தான் அடிக்கடி வீரப்பன் வருவார், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க சார்ண்ணா. அங்கே உட்காந்து 4 பேரும் பேசணும். பேசுங்க. பிள்ளைங்களோடு கூட வெளியே போங்க. ஊர் சுற்றி பார்க்கறதுக்கு இல்லை, பேசுறதுக்கு. நீ வீட்டில் இருக்கும்போதும், நடக்கும்போதும், படுக்கும்போதும், படுக்க போகும்போது பிள்ளைங்கிட்ட பேசுங்க. சீக்கிரம் தாங்க, சீக்கிரம் தாங்க, சீக்கிரம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிவி நோண்டிக்கிட்டு மொபைல் நோண்டிகிட்டு இருக்காதீங்க. எல்லாம் சேர்ந்து குடும்ப ஜெபம் பண்ணிவிட்டு படுக்கிற பழக்கத்தை உண்டாக்குங்க. எல்லோரும் ஒன்றா படுங்க. எழும்பும்போது எல்லோரும் உட்காந்து 2 வார்த்தை பேசுங்க. பிள்ளைகளோட இன்டராக்ட் பண்ணுங்க. பிள்ளைகளுடைய கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிலன்னு சொன்னால் சபையில் மூத்த விசுவாசிகள் இல்லைன்னா எங்கிட்ட வந்து கேளுங்க. இப்படி என் பிள்ளை கேட்குது, என்ன சொல்ல அப்படி கேளுங்க. எப்படியாவது அந்த பதிலை கண்டுபிடித்து அந்த பிள்ளைக்கு அந்த பதிலை கொடுங்க. பிரியமானவர்களே, அந்த பிள்ளையோடு கூட விளையாடுவதை விட, அந்த பிள்ளையோடு கூட சண்டை போடுறதை விட, அந்த பிள்ளையோடு உலக காரியங்களை பேசுவதை விட வேத காரியங்களை பேசுங்க. அந்த பிள்ளைகளையும் காப்பாற்றிக் கொள்வீர்கள், உங்களையும் காப்பாற்ற முடியும். அப்போ முதலாவது ஒரு சிலபஸ் வச்சு பிள்ளைகள் இடத்துல கருத்தாய் பேசுங்க. கருத்தாய் போதிங்க, டீச் பண்ணுங்க. 2வது இன்ஃபார்மல் டீச்சிங். பிள்ளைகளோடு கூட பேசுங்க, இன்டராக்ட் பண்ணுங்க. இது பெற்றோர் மாத்திரமில்லை, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், ஊழியத்தில் லீடர்ஷிப் எடுக்கிறவங்க, சண்டே ஸ்கூல் நேரத்தில் மாத்திரம்னா டீச் பண்ணல, மற்ற நேரம் பேசுங்க பிள்ளைகளோடு கூட.
ஏன் இப்படி செய்கிறோம், ஏன் இப்படி செய்யக்கூடாது சொல்லிக் கொடுங்க. உங்களுக்கு பதில் சொல்ல முடியலைன்னா சொல்லக்கூடியவங்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். மூன்றாவது எப்படி டீச் பண்ணணும், தொடர்ந்து வாசியுங்கள். அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. உன் வாழ்க்கையில் அது அடையாளமாக இருக்கணும். உன் பிள்ளைகிட்ட பொய் சொல்லாதன்னு சொல்லி கொடுக்குற, நீ பொய் சொல்லாத. உன் கையின் மேலே, ஆங்கிலத்தில் ஆன் யுவர் ஸ்லீவ்ஸ், அப்படி ஸ்லீவ்ஸில் இருக்கணும். உன் கையின் மேலே அது அடையாளமாக இருக்கணும். இந்த 10 கட்டளைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் அடையாளமாக இருக்கணும். நடந்த சம்பவம், ஒரு பெரிய ஐஏஎஸ் அதிகாரி, வட இந்தியாவை சேர்ந்தவர். அவருடைய மகன் நம்ம பாஸ்டர் மாட்ட டியூஷன் படித்தாங்க. எங்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பார். ஒரு நாள் அவர் சொன்னார், அவருக்கு குடும்பத்தில் கடைசி தங்கச்சியுடைய திருமணம் நார்த்தில். அந்த திருமணத்துக்கு போகணும் அப்படின்னு கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தார் ஐஏஎஸ் அதிகாரி. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் லீவ் எப்படி, லீவ் ஸ்கீம் எப்படி இருக்கும்? எனக்கு தெரியாது ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கெல்லாம் என்ன மாதிரி லீவ் ஸ்கீம் இருக்கும் அப்படிங்கலாம். உங்களுக்கு லீவ் ஸ்கீம் எப்படி இருக்குன்னு. அப்படி எனக்குன்னு இப்போ எந்த லீவும் இல்லை, நான் மெடிக்கல் லீவ் தான் எடுக்கணும். மெடிக்கல் லீவ்னால் எப்படின்னு, அதில் டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துட்டு போகணும் அப்படின்னாரு. அப்போ நான் வேடிக்கை, நான் இப்போ எனக்கு என்ன ஒரு 30 வயசு 32 வயசு இருக்கும். அவர் பெரிய ஐஏஎஸ் அதிகாரி, அவர் கலெக்டராக இருந்து இப்போ டைரக்டராக இருந்தார் அந்த நேரம். அவர்கிட்ட நான் விண்டலாக சொன்னேன், நீங்கள் தங்கச்சி கல்யாணத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்து லீவ் எடுத்தீங்கன்னா, அந்த பையன் பேரை சொல்ல விரும்பல, அவன் எல்லாமே பெரிய நிலையில் இருக்காங்க. சேகர்னு வச்சுக்கோ, வட இந்தியா அந்த பேர் ராகுல்னு வச்சுக்கோமே. ராகுல் இல்லை, ராகுல் எப்படி லீவ் எடுப்பான்னு கேட்டு சிரிச்சாரு. நானும் சிரிச்சேன் விட்டேன். நீங்கள் தங்கச்சி கல்யாணத்துக்கு போகிறதுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்து லீவ் எடுத்தால் ராகுல் எப்படிலாம் லீவ் எடுப்பான்னு சிரிச்சிட்டு போயிட்டார். ஒரு 10-20 நாள் இருக்கும். அண்ணாநகரில் நான் காலையில் வாக்கிங் போகிறேன், அவர் எதிர வாக்கிங் போகிறார். நான் விஷ் பண்ணேன், அவரும் விஷ் பண்ணார். நான் கேட்டேன், சார் நீங்கள் ஊருக்கு போகலையா சார்ன்னு. அவர் சொன்ன வார்த்தை, தேவ சமூகத்திலேருந்து சொல்கிறேன், மிஸ்டர் சைமன், நீங்கள் சொன்னது என் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது, அதனால நான் மெடிக்கல் லீவ் எடுக்கலைன்னாரு. ஒரு கேஷுவலாக தான் நான் பேசினேன். நன்மை அவர் பெருசாக பொய் சொல்கிற பற்றிலாம் சொல்லிக் கொடுக்கல. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. பிரியமானுள்ளே, நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப டீப்பாக பட்டுச்சு, அதனால் நான் மெடிக்கல் லீவ் போடலை. தங்கச்சி கல்யாணத்துக்கு போகல அவர். உங்கள் கையில் அது அடையாளமாக இருக்கணும். நீங்கள் எதை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறீங்களோ அது உங்கள் அடையாளமாக இருக்கணும். பிள்ளை பார்க்கணும் அதை. அதான் நீங்கள் இப்போ இங்கிலீஷில் அந்த சொற்றொடர் பாருங்கள், ஆன் யுவர் ஸ்லீவ்ஸ். அப்படி பார்த்தோன்னே தெரியணும். எங்கள் அப்பா அப்படி தான் நடக்கார், எங்கள் அப்பா பொய் சொல்ல மாட்டார், எங்கள் அப்பா ஓய்வு நாளில் பரிசுத்தமாக ஆசரிப்பார், எங்கள் அப்பா ஓய்வு நாளில் இப்படி செய்வார், எங்கள் அப்பா இப்படி பெற்றோரை கனம் பண்ணார், எங்கள் அப்பா கையில் அது அடையாளமாக இருந்தது சொல்லுவாங்களா? அந்த கையை பார்க்கும்போதே உங்கள் பிள்ளை படிக்கணும். பேசுங்க, கருத்தாய் போதிங்க, உங்கள் வாழ்க்கையை அடையாளமாக வைங்க. உன் கைகள் அதை அடையாளமாய் கட்டிக்கொள்ளது. அது நியாயப்பிரமாணத்தை 10 கட்டளை எழுதி கட்டிக்க முடியுமா? அதனுடைய பொருள் கையில் 10 கட்டளை எழுதி கட்டிக்கோ என்று அல்ல, உன் வாழ்க்கையில் அது அடையாளமாக பார்த்தோன்னா பளிச்சுன்னு தர்ற மாதிரி இருக்கட்டும். அவைகளின் கையில் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியா இருக்க கடவுள். அது ஞாபக குறியை பார்க்கும்போதே ரைட், அப்படி கண்ணுக்கு நடுவில் இருக்குது. எது? 10 கட்டளை, தேவனுடைய நியாயப்பிரமாணங்கள். அது உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியா இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும், அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் வாசல்களிலும் எழுதுவாயாக. வெளியே போகும்போதே பார்த்தோன்னா அந்த வசனம் தெரியுது. பிள்ளை வெளியே ஸ்கூலுக்கு போகுது, போகும்போதே பார்க்குது. என்ன பார்க்குது? தகப்பனி தாயும் கனம் பண்ணுவாயாக, பொய் சொல்லாதிருப்பாயா, பார்க்குது, எழுதியிருக்கு. பிரியமானுள்ள கல்வித்துறையில் நாங்கள் சொல்லுவோம் விஷுவல் இம்பேக்ட். அதான் பவர் பாயிண்ட்லாம் போடுறோம். இப்போ பார்த்தர்கள் இந்தியாவிலிருந்து போனார்கள் என்று சொல்கிறது வேறு.
அன்றைக்கி அந்த இந்தியன் சர்ச் ஹிஸ்ட்ரி பாடம் எடுக்கும்போது அந்த ஒரு ஸ்லைடு போட்டு நிறைய பேர் சொன்னாங்க அந்த இம்பேக்ட். அப்படி இந்திய வரைபடம், அதில் வடமேற்கு இந்தியாவில் பார்த்தரின் கிங்டம் இருக்கிறத படத்தில் பார்க்குறாங்க. ஒரு விஷுவல் இம்பேக்ட். காதால் கேட்குறது வேறு, நீ உட்கார்ந்து போதிக்கிறது வேறு, நீ பேசுகிறது வேறு. அவங்களுக்கு ஒரு விஷுவல் இம்பேக்டை உண்டாக்கு. பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் வருகிறதற்கு சஃபர் லிட்டில் சில்ட்ரன் கம் அன்டு மீ. முயற்சி எடுங்க, கொஞ்சம் கஷ்டப்படுங்க, பிரயாசப்படுங்க. பிள்ளைகளோடு படுக்கப்போங்க, பிள்ளைகளோடு எழுமுங்க, பிள்ளைகளோடு உட்காந்து பேசுங்க, பிள்ளைகளோடு கூட நடங்க. ஒரு சிலபஸ் வச்சு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஒரு வருஷத்துக்குள்ள என் பிள்ளை பைபிள் வாசிச்சான்னு சொல்லி பாருங்கள். சண்டே ஸ்கூலில் படித்த பாடங்களை வீட்டில் சண்டே போனோன்னு திருப்பி கேளுங்க, வசனத்தை கேளுங்க. இன்றைய வரைக்கும் எனக்கு அந்த பழக்கம் உண்டு. என் பேர பிள்ளைங்களை பார்த்தோன்னே இந்த மெசேஜை ரிப்பீட் பண்ணுவேன். அடிக்கடி நான் அவங்களோட விளையாடுற ஒரு விளையாட்டாக தான் அந்த 7 பாயிண்ட்டையும் சொல்லு அப்படின்னு ரீகேபிச்சுலேட் பண்ணுங்க. சஃபர் லிட்டில் சில்ட்ரன் டு கம் அன்டு மீ. அது மாத்திரமல்ல, பிரியமல்ல, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 18:19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படி படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியில் காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஏங்க, ஆபிரகாம் காலத்தில் நியாயப்பிரமாணமே கொடுக்கப்படலை. ஆபிரகாம் காலத்தில் நியாயப்பிரமாணம் அதுக்கப்புறம் ஒரு 200 ஆண்டுகளுக்கு பிறகு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாம் என் பிள்ளைகளுக்கு என்னிடத்தில் கேட்ட நீதியை நியாயத்தையும் அவன் கற்றுக் கொடுப்பான், சொல்லி கொடுப்பான். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருக்கலன்னு சொல்லி கள்ள உபதேசம், பெய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசத்துக்கு போயிட்டுருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நியாயப்பிரமாணம் என்று ஒன்று கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே நம்முடைய இருதயத்தில் தேவன் நியாயமான பிரமாணங்களை எழுதியிருக்கிறார். ஆபிரகாம் என்ன செய்கிறான் தெரியுமா? அவன் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுப்பான். அப்படி கற்றுக் கொடுப்பான் என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு தேவன் சொல்கிறார். ராபர்ட் சைமன் என் தான் பிள்ளைகளுக்கு பைபிளை கற்றுக் கொடுப்பான் என்று தேவன் அறிந்திருக்கிறாரா? ஜெயக்குமார் தன் பிள்ளைகளுக்கு தேவனுடைய வழியை கற்றுக் கொடுப்பார் என்று தேவன் அறிந்திருக்கிறாரா? அவங்க சும்மா பெயர்களுக்கு சொல்கிறேன். சரி, யோசித்து பாருங்க. தேவன் உங்களை பற்றி என்ன அறிஞ்சிருக்காரு? அவன் மொபைல் நோண்டிக்கிட்டே இருப்பான்னு அறிஞ்சிருக்காரா? பிள்ளைகள் தவறி போவதற்கு அவனே காரணமாக இருப்பான்னு சொல்லி அறிந்திருக்காரா? ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு என்னுடைய நியாயப்பிரமாணங்களை கற்றுக் கொடுப்பான் என்று அறிந்திருக்கிறேன். அங்கே நான் என் பேரை வைக்க விரும்புகிறேன். ராபர்ட் சைமன் தன் பிள்ளைகளுக்கும் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுப்பான் என்று என் தேவன் என்னை பற்றி அறிந்திருப்பார். ஆனால் எனக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி சொல்லியிருக்கு தெளிவா. அதைத்தான் பின்னால் 200 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த மோசே சொல்லுகிற யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசியுங்க. அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், ஏதோ ஒரு ஆராதனை மரம் இருக்கு, ஏன்பா இப்படி ஆராதிக்கிறீங்க, ஏன்பா இப்படி உடுத்துறீங்க, ஏன்பா இப்படி நகைப்படல, எல்லாம் நகைப்படுறீங்க, எல்லாம் எங்கள் ஸ்கூலில் கேட்குறாங்களே, ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் இந்த கிறிஸ்மஸ்லாம் நம்ம கொண்டாடுறதில்ல, ஏன் நம்ம இப்படி கொண்டாடுறோம், இந்த ஆராதனையுடைய கருத்து என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் இது என்னென்ன நடந்துச்சு, அன்றைக்கு எகிப்திலேருந்து எப்படி வந்தோம், இல்லை நான் ரட்சிக்கப்பட்டேன், பாஸ்டர்மாட்ட கேட்ட சொல்லுவாங்க, நான் ஸ்கூல் படிக்கும்போது இப்படிலாம் நகை போட்டிருந்தேன், அப்புறம் ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நான் நகையெல்லாம் கலத்திட்டேன், இந்த காரணத்தினால கலத்தினேன், இப்படி ஆண்டவர் என்கிட்ட பேசினால நான் நகையை கலத்தினேன், நகை போட்டு தான் இருந்தேன் என்கிட்ட கேட்டால் சொல்லுவேன், ஆமாம் நான் சின்ன வயசுலேயே மைனர் செயின்லாம் போட்டிருந்தேன், ஒரு டையெல்லாம் கேட்டு ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமாச்சு, ஐயோ ஏன்டா மைனர் செயின் தெரியாதுன்னு சொல்லி டைக்கு வெளியே எடுத்து செயினை போட்டுக்கிட்டேன், அப்படிலாம் நாங்கள் இருக்க தான் செஞ்சோம், ஏன் கலட்டிட்டேன், ஏன் நகை இப்போ போடலை, என்னுடைய தமிழ் பண்பாடு என்னது, இது எது ஆரிய கலாச்சாரம், எப்படி நகை வந்தது, திராவிடத்தில் நகம் கிடையாது, என் வேதம் என்ன சொல்லுது, பவுல் என்ன சொன்னார், பேதுரு என்ன சொன்னார் சொல்லி கொடுக்குறேன். நீ ஏன் இப்படி செய்கிற பிள்ளைகள் கேட்பாங்க. பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. நீ ஏமா அப்படி பாட்டிருக்க, எல்லாம் பாட்டிருக்கான், எல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, அப்படியே சொல்லி கொடுப்பேன். கேட்பாங்கல்ல பிள்ளைங்க, ரெண்டையும் கேட்பாங்க. ஏன் கலட்டுன்னு கேட்பாங்க, ஏன் போட்டிருக்கேன்னு கேட்பாங்க. ரெண்டுக்கும் பதில் சொல்ல தெரியணுமில்ல.
நீ ஏன் இப்படி செய்கிறேன்ற உன்னுடைய ஆராதனை குறித்து, உன்னுடைய வழிபாட்டு முறையை குறித்து உன் பிள்ளைகள் கேட்கும்போது உன் பிள்ளைகளுக்கு நீ ஏன் இந்த வழிக்கு வந்தங்கிறத சொல்லி கொடுக்கணும். கர்த்தருடைய நேரம் கருதி வேகமாக போகிறேன். பிரியமானவர்களே, 13ஆம் அதிகாரத்தில் கூட அதை வாசித்து கொள்ளுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இதை வாசிக்கும்போது தான் இந்த முதியோர் ஜபக்கூடுகையில் நான் ஏன் பிழைத்து இருக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி பேசினேன். பிரியமானவர்களே, அதில் 7 காரியங்கள் பிள்ளைகள்கிட்ட கர்த்தருடைய செயல்களை பற்றி பேசுங்க. பிள்ளைகள்கிட்ட சத்தியத்தை குறித்து பேசுங்க. பிள்ளைகள்கிட்ட கர்த்தருடைய அதிசயங்களை குறித்து பேசுங்க. கர்த்தருடைய பராக்கிரமத்தை குறித்து பேசுங்க. கர்த்தருடைய வல்லமையை குறித்து பேசுங்க. பிள்ளைகளோடு கூட பேசுங்க. சத்தியத்தை குறித்து தான் சத்தியம் பேசுங்க. அதுக்கு தான் பிழைத்து இருக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் எப்படியாகிலும் கர்த்தரிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்க. நேரம் கருதி வேகமாக கடந்து போகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதில் பிள்ளைங்க நிறைய காரியங்களுக்கு பெற்றோர் முக்கியத்துவம் கொடுங்க. பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். குடும்பத்தில் பிள்ளைங்க கர்த்தருக்குள்ளாக வளர ஃபேமிலி ப்ரேயர் வைங்க. ஃபேமிலி ப்ரேயர் வைங்க. குடும்பம் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. பைபிள் ரீடிங்கை என்கரேஜ் பண்ணுங்க. உங்களுடைய சர்ச் அட்டெண்டன்ஸ், சர்ச்சில் உள்ள மற்ற ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் அட்டெண்ட் பண்ணுற எல்லாம் உங்களுக்கு, அது எனக்காக நான் செய்யலை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலைல ஆராதனை முடிக்கிறோம், பைபிள் ரீடிங் வைக்கிறோம், குரூப் மீட்டிங் வைக்கிறோம், சாயந்தரம் ஆராதனை வைக்கிறோம், எல்லாம் யாருக்கா? உங்களுக்காக தானே. இதனால் பெருசாக என்ன வருமானம் வந்துடுமா? யோசிச்சு வந்த ஈவினிங் சர்ச் எதுக்காக? இப்போ தூர இடத்துலேருந்து வர்றவங்க கண்டிப்பாக இருங்கன்னு சொல்ல முடியாது. பக்கத்தில் இருக்க கூட வர மனசு இல்லை அப்படின்னா இங்கே இப்படி செலவழித்து உட்காடுறாங்க 2 பேர், ஒரு 10 பேர் வாலண்டியர்ஸ் வந்து பணி செய்கிறாங்க. நான் பக்கத்தில் இருந்து கூட வர மாட்டேன். காலையில் போய் அட்டெண்டன்ஸ் போட்டாச்சு. உங்கள் பிள்ளைங்க எப்படி கர்த்தருக்குள்ளே வளருவாங்க? எல்லோரும் தயவுசு அஃபெண்ட் ஆகுது. தூரத்துலேருந்து வர்றவங்க முடியாது. இங்கே 8 மணிக்கு முடிச்சுட்டு நீங்கள் வீடு போய் சேரவே 10:30-11 ஆகும். அடுத்த நாள் வேலைகளை பார்க்கணும், சிரமம் இருக்கலாம். ஆனால் யோசிங்க, எதுக்காக வச்சுருக்கு ஈவினிங் சர்வீஸ்? கொஞ்சம் உங்கள் பிள்ளைங்களை உற்சாகப்படுத்துங்க. எதுக்காக யூத் மீட்டிங்? அவன் போனால் போக மாட்டான், வந்து உட்காருங்க அவங்களோட. எதுக்காக கொஸ்டின் ஆன்சர் செஷன்? உங்கள் பிள்ளைங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்க தானே கொஸ்டின் ஆன்சர் செஷன் வச்சுருக்கு. பிரியமானவர்களே, கொஞ்சம் suffer your children to come unto the Lord. Suffer your children to come unto the Lord. கர்த்தரிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்க. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு தேவ பக்தி பிள்ளைகளும் காணும்படியாக காத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பேரண்ட்ஸ்க்காக உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு வரேன். நான் சொன்ன இந்த முதல் குறிப்பை தான் நான் முக்கியப்படுத்துகிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்பிரிச்சுவல் சைக்கலாஜிக்கல் திங், உங்கள் பிள்ளைகளை ஒரே மாதிரி நினைக்காதீங்க. 5 பிள்ளைகளும் 5 விதமாக இருப்பாங்க. 2 பிள்ளைங்க இருந்தால் 2 பிள்ளைங்களும் 2 விதமாக இருப்பாங்க. உங்கள் சண்டே ஸ்கூலில், உங்களுடைய வகுப்பில், நீங்கள் எடுக்கிற ஒரு ப்ரோக்ராமில் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்போ உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தனித்தனியாக கேர் எடுக்கணும். உங்கள் பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்க. ஒரு ரூல் போட்டு எல்லாரையும் நீங்கள் செய்ய வைக்க முடியாது. பிரியமானவர்களே, எசேக்கியேல் ஒரு வசனம் நினைவுக்கிறது. எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம். 2 நாளைக்கு முன்பாக இந்த வேத பகுதியை வாசித்துக்கிட்டு இருந்தேன், அதனால் அதை சுட்டி காட்டுறேன். 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் பலவீனமானவர்களை பலப்படுத்தாமலும். சில பிள்ளைங்க ஒரு மாதிரி பலவீனத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்கும். அவர்களை எல்லாரையும் மாதிரி அவங்களுக்கு படிக்க முடியாத இருக்கும். இல்லைன்னா ஒரு வாலிபத்தின் இச்சை அதிகமாக இருக்கும். சில பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு பலவீனம் இருக்கும். அந்த பலவீனமாக இருக்கிற பிள்ளைய நம்ம என்ன செய்யணும்? பலப்பட. எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கீழ்ப்படிய மாட்டாங்க. சரீரத்தில் வியாதி இருக்கும். ஒரு பிள்ளை 5 மணிக்கு எழும்ப முடியும், ஒரு பிள்ளையால் 5 மணிக்கு எழும்ப முடியாது. சரி விடு அப்படின்னு விட வேண்டாம். அந்த பலவீனத்தை உணர்ந்து அதை பலப்படுத்த வேண்டும்.
பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும், நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும். கொஞ்சம் சிக்கலியாக இருப்பாங்க. அப்போது ஒரு மேய்ப்பனுடைய வேலை, ஒவ்வொரு தகப்பனும் தாயும் ஒரு மேய்ப்பன் தான். உங்கள் பிள்ளைகள் நீங்கள் மேய்க்கிறீங்க. ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் ஒரு மேய்ப்பர் தான். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். பேரா பாஸ்டல் மினிஸ்டர், அவங்களும் பாஸ்டர் தான், ஒரு குரூப் லீடர். அங்கே நசல் கொண்டது ஒன்று இருக்கும், நச்சுன்னு ஒன்று இருக்கும். அதை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கணும். குணப்படுத்துறது என்றால் ஸ்ட்ராங் ஆக்கணும். நசல் கொண்டதை குணப்படுத்தணும். எலும்பு முறிந்தவனுக்கு காயம் கட்டாமல். எலும்பு முறிஞ்சிருக்கும், நம்பிக்கையே உடஞ்சி போயிருக்கும், எதுக்கு எடுத்தாலும் அப்செட் ஆவாங்க. சில பிள்ளைங்க அப்படி இருக்கும், ஸ்ட்ராங்காகவே இருக்க முடியாது. கடல் மேலே நம்பிக்கை விட்டு போயிருக்கும், வேறு ஏதாவது ஒரு காரியம் என்னால் முடியாது. எலும்பு முறிந்தவைகளை என்ன செய்யணுமா? காயங்கட்டாமலும், துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வராமலும். யாரோ துரத்தியிருப்பாங்க, ஏதோ ஒரு ரீசன். ஜெபத்துக்கு நான் வரமாட்டேன், நான் வரல, ஜெபத்துக்கு வரல, நான் சண்டே கிளாஸ்க்கு வரல, திருப்பி கொண்டாங்க. துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வராமலும், காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமுமாய் அவைகளை ஆண்டீர்கள். பிரியமான பெற்றோருக்கு அன்பாக சொல்கிறேன், 4 பிள்ளைங்க இருக்காங்கன்னா 4 பிள்ளைங்க ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. Suffer little children, come unto me. Suffer little children, come unto me. கொஞ்சம் கஷ்டப்படுங்க. ஒரே ரூல் போடாதீங்க. அவனுக்கு அப்படி சொல்லணும், இவளுக்கு இப்படி சொல்லணும். அதே இதை சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் அப்ளை பண்ணுங்க, குரூப் லீடர்ஸ் அப்ளை பண்ணுங்க. பலாத்காரமாக ஆளாதீங்க. நம்ம பெற்றோர் என்றால் பிள்ளைகளை பெற்று போற்றவர்கள் என்ற அர்த்தம் இல்லை. பெற்றோர் என்ற தமிழ் சொல் மிக அழகான தமிழ் சொல். தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொண்டவர்கள், பெற்றவர்கள், பிள்ளைகளை தேவனுடைய சுதந்திரத்தை பெற்றவர்கள். நாம் ஈவாக பெற்றிருக்கிறவங்க ரிசீவ்டு, நம்ம பெற்றுக்கொண்டவர்கள். அதனால தான் அதுக்கு பெற்றோர் என்ற பெயர் வந்தது. பிள்ளையை ஈந்ததினாலே அல்ல, அவரிடத்தில் பெற்றுக்கொண்டதினாலே நாம் பெற்றோர்கள் என்று அழைக்கப்படுறோம். கணக்கு கொடுக்கணும். எல்லா பிள்ளையும் ஒரே காம்போசிஷனில் அவர் கொடுக்கலை. ஒவ்வொரு பிள்ளையும் யூனிக்காக இருக்கும். பலவீனமானது ஒன்று இருக்கும், நசல் கொண்டது ஒன்று இருக்கும். ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மாதிரி நம்ம லீட் பண்ண வேண்டியிருக்கு. ஏசாயா 40:11 கூட வாசிப்போம். ஏசாயா 40:11. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். ஆட்டுக்குட்டி ஒரு மாதிரி நடத்த வேண்டியிருக்கு, கரவலாட ஒரு மாதிரி நடத்த வேண்டியிருக்கு. பிரியமானலே சபையிலையும் ஒரு சிலர்கிட்ட கோவப்படணும், சிலர்கிட்ட கொஞ்சம் அன்பாக பேசணும். எப்படியாகி எல்லாரையும் கர்த்தருடைய வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்தும். அப்போ பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள். Suffer ye little children to come unto me. Suffer, எஃபர்ட் எடுங்க, உட்காந்து சொல்லிக் கொடுங்க. யாருக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு பாருங்கள். ஒரு கருத்தாய் போதிங்க, உட்காந்து பேசுங்க. பிரியமானவர்களே, அவங்களுக்கு உங்கள் வாழ்க்கை ஞாபக குறியாக, ஒரு அடையாளமாக, ஒரு பிரியமான விஷுவல் இம்பேக்டை உண்டாக்கட்டும். பார்க்குறாங்க, அதன் மூலமாக அவங்க கற்றுக்கொள்ளட்டும். இப்போ மார்க் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. பெற்றோர் இயேசுவினிடத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக கொண்டு வர்றாங்க. இயேசு சொன்னார், முதலாவது சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள். 2வது என்ன சொன்னார்? அவர்களை தடை பண்ணாதிருங்க. அவர்களை நம்பர் 1 குறிச்சிக்கோங்க. பேவ் வே, வழியை உண்டாக்குங்க. பேவ் வே, நாட் கிவ் ரூம். பேவ் வே. கஷ்டப்பட்டு கல்லை உடைச்சி மண்ணை போட்டு சிமெண்ட் போட்டு இல்லைன்னா அந்த ஸ்லாபெல்லாம் வச்சு வழியை உண்டாக்குங்க. பேவ் வே. 2வது, பிரியமானவர்களை ப்ரிவென்ட் நாட், அவர்களை தடை செய்திடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை முறையே பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் வருகிறதற்கு தடையாக போய்விடக்கூடாது. தடையாக போய்விடக்கூடாது. உங்களை பார்த்து பிள்ளை கெட்டு போயிடக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் உங்களை பின்பற்றணும். இயேசுவை பாரு, இயேசுவை பாருன்னு சொல்லக்கூடாது. இயேசுவை பார்க்க என்ன பாருன்னு சொல்லணும். பாஸ்டர் பாரு, பாஸ்டர் பாரு அல்ல, என்னை பாரு.
பவுல் பல இடங்களில் அதை சொல்கிறாரு. பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் வாசிக்க நேரம் இல்லை, நான் வேகமாக வாசித்து கடந்து போகிறேன், குறித்து கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அப்பா சொல்லுப்பா பிள்ளைய பார்த்து, நான் கோயிலுக்கு போகிற மாதிரி, நான் டைமுக்கு போகிற மாதிரி நீ என்னை பார்த்து டைமுக்கு வா. 9 மணி ஆராதனைக்கு நான் எப்படி அடித்து பிடிச்சி ஓடுறேன், என்னை பார்த்து நீ வா. நான் எப்படி ஜெபம் பண்ணுறேன், என்னை பார்த்து நீ ஜெபம் பண்ணு. நான் எப்படி உலகத்தை வெறுத்து இருக்கிறேன், என்னை பார்த்து நீ உலகத்தை வெறு. உங்கள் வாழ்க்கையை பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் வருகிறதற்கு தடையாக போய்விடக்கூடாது. 1 கொரிந்தியர் 4:15-16 வசனங்கள். 1 கொரிந்தியர் 4:15-16. கிறிஸ்துவுக்குள் 10,000 உபத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. நிறைய பேர் டீச் பண்ணலாம், எல்லாரும் அப்பாவா எல்லாரும் அம்மாவா இல்லை. சரீர பிரகாரமாக ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கிற அப்பா சொல்லணும், நான் தான் உங்களுக்கு அப்பா. என்னை பாருமா 16 வருஷத்தில் சொல்வார், ஆகையால் என்னை பின்பற்றுள்ளாகுங்கள். அந்த அப்பனை பின்பற்றினா எங்கள் டாஸ்மாக் போயிருமா வண்டி, எங்கே போகும்? அப்பா பின்பற்றினா எங்கே போகும்? மொபைல் நோண்ட போகுமா? எங்கே வண்டி போகும் உங்களை பின்பற்றினா? நான் தான் உங்கள் தகப்பன் சொல்கிறார் அவர், இதை பின்பற்றுங்க. பிரியமான பிலிப்பியர் 3:17-18 வசனம். பிலிப்பியர் 3:17-18. சகோதரிகள் என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏன் அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள்? சொல்லுங்கள், அவங்க வேறு விதமாக நடக்கிறாங்க. அவங்க கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைங்க. அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர், இந்த போஸ்டர் அந்த போஸ்டர், 1000 இருக்கட்டும், பைபிள் இப்படி தான் சொல்லுது. நீங்கள் பிள்ளைகளுக்கு வழிகாட்டுங்க, மாதிரியாக இருங்க. பிரியமானவர்களை கர்த்தருடைய பரிசுத்த நமக்கு வசனம் குறிச்சிக்கோங்க. 2 தெசலோனிக்கேயர் 3:9 அதுலேயும் பவுல் சொல்கிறார், ஒரு மாதிரியான வாழ்க்கை பிள்ளைகள் அடையிடக்கூடாது. நம்ம வாழ்க்கையை பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வருகிறதற்கு தடையாக போய்விடக்கூடாது. என் பிள்ளை யூத் மீட்டிங்கை வைக்க உட்காரல, அப்பாவுக்கு உட்கார முடியலை, அப்பா பிள்ளைய கூப்பிட்டு போயிட்டார், அம்மா பிள்ளைய கூப்பிட்டு போகிறாங்க, தனியாக விட முடியலை. ஏன்? யார் அந்த பிள்ளையை தடுத்தது? யார் தடுத்தது? அப்பாவா, அம்மாவா, பாஸ்டரா? அந்த பிள்ளை இன்னும் சத்தியத்தில் வளராதபடிக்கு தடையாக இருக்கிறது யாரு? இயேசு சொல்றாரு, தயவு செய்து தடை பண்ணாதீங்க. உங்க வாழ்க்கை அந்த பிள்ளைகள் கெட்டு போவதற்கு இடமா இருக்கக்கூடாது. பிரியமானவர்கள், நம்மை பார்த்து பிள்ளைகள் கெட்டு போய் விடக்கூடாது, நாமே பிள்ளைகளுக்கு தடையாக இருக்கக்கூடாது. அவர் நிறைய குறிப்பு இருக்கு, சொல்ல நேரம் இல்லை. நான் யோசித்தேன், முதல் குறிப்புக்கு தான் டைம் இருக்கும். மனசில் வச்சுக்கோங்க, பிள்ளைகள் கிறிஸ்துவனிடத்தில் வருகிறதற்கு தடையாக இருக்கக்கூடாது. 3வது மார்க் 10:15. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. சிறு பிள்ளையை போல், சிறு பிள்ளை என்பது சைல்ட் லைக், நாட் சைல்டிஷ். சிறு பிள்ளை என்பது சைல்ட் லைக், சிறு பிள்ளையுடைய சுபாவம். சண்டை போடுங்க, மனசில் ஒன்று வச்சுக்க சேர்ந்துக்கும். எங்கள் அப்பா சொன்னால் சரி, எங்கள் அம்மா சொன்னால் சரிங்க. கொஞ்சம் பிடிவாதம் பண்ணும், நம்ம அந்த பிள்ளைங்கிட்ட பேசி வளர்க்க சரி மாமின்றோம். இந்த சிறு பிள்ளைகளுடைய அந்த சுபாவத்தை பிரியமானவர்களே ஒரு உளவியல் ரீதியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க யாரா சிறு பிள்ளைகள், அவங்க சொல்கிறது யாரை சொல்கிறாங்க? டீச்சபிள், கற்கக்கூடிய ஒரு தரம் உண்டு. சிறு பிள்ளைகள் கற்றுக்க எது சொன்னாலும் கேட்டுக்குவேன். ஒரு நாள் ஒரு பையன் வீட்டில் வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறான். அண்ணா அவங்க அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க, எல்கேஜி போயிட்டு வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறேன். ஏய் என்ன கெட்ட வார்த்தை பேசுகிற அப்படின்னு ஒன்று அப்பா சொன்னார், பிள்ளை கெட்ட வார்த்தை பேசலை,
கேட்ட வார்த்தையை பேசுகிறான். கேட்ட வார்த்தையை பேசுகிறான். நீங்கள் பேசுகிறத கேட்ட வார்த்தையை உங்கள் பிள்ளை பேசும். அது எப்போ பார்த்தாலும் அவங்க மனைவியை எருமாடு எருமாடு அப்படிம்பாரு. செல்லமாக பேசணும் எருமாடும்பாரு. கோபம் எரும மாடு அப்படிம்பாரு. அந்த பிள்ளை தாயை எரும மாடுங்க வாமே அப்படின்ச்சு. என்னோட அம்மாவை எரும மாடுன்னு கூப்பிடு. நீங்கள் அப்படி தானே டேடி கூப்பிடுவீங்க? ஹலோ, கேட்ட வார்த்தை. சில்ட்ரன் ஆர் ஈஸிலி டீச்சபிள். நாமும் டீச்சபிளாக இருக்கணும். ரெண்டாவது பிரியமான சொல்கிறாங்க, பிள்ளைகள் சின்ன பிள்ளைங்க மைல்டானவங்க, மென்மையானவங்க. மூன்றாவது கொஞ்சம் அந்த பிள்ளைங்க தனக்கு முன்னால் முடியாது, தன்னால் நடக்க முடியாது, தன்னால் செய்ய முடியாது, தன்னால் ஸ்கூலுக்கு போக முடியாது. அதனால் எப்போவுமே மற்றவங்களை டிபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹம்பிள் நேச்சர் அந்த பிள்ளைகளுக்கு வரும். நடக்கும்போது அம்மா பிடிச்சிக்குவாங்க, எதையோ பிடிச்சிக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்காது. அது சிறு பிள்ளைகளுடைய ஒரு சுபாவம். சிறு பிள்ளைகள் என்று சொல்கிறவங்க தே ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ப்ரிஜுடிஸ். அவங்களுக்குன்னு சொல்லி பூர்வமான கருத்து இருக்காது. இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு நகை போடணுமா போட வேண்டாமா அதை பற்றி ஒரு கருத்து இருக்காது. கிறிஸ்மஸ் கொண்டாடணுமா கொண்டாட வேண்டாமா அதை பற்றி ஒரு கருத்து இருக்காது. சிறு குழந்தைகள் குறிப்பாக ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்பாக அந்த சிறு பிள்ளைகளுடைய நேச்சர் எப்படி இருக்குது, அவங்களுக்கு கான்செப்ட் எதுவுமே ஃபார்ம் ஆகாது. இதெல்லாம் சைக்காலஜியில் வரும். எப்படி கான்செப்ட் ஃபார்ம் ஆகுது? ஸ்கூலுக்கு போய் மற்றவங்கள பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சொசைட்டி ஃபேமிலி, செகண்ட் சொசைட்டி மேபி ரிலேட்டிவ்ஸ், தேர்ட் சொசைட்டி தான் நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம். பிறந்ததுலேருந்து அப்பா அம்மா அண்ணன் தம்பி அதோடு வாழுது. பேர் ஏதாவது ஃபங்க்ஷன் போகும்போது ரிலேட்டிவ்ஸ், சித்தி பெரியம்மா பெரியப்பா எல்லாம் வர்றாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸு பல கல்ச்சர்லேருந்து வருவாங்க, பிற மதங்கள்லேருந்து வருவாங்க, பொருளாதார நிலையிலேருந்து வருவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த ஸ்டேஜில் தான். இதுக்காக நான் ஒரு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணேன், டெவலப்மெண்ட் சைக்காலஜியை பேஸ் பண்ணி. இப்போ இந்த முதல் இதில் அது அப்பா அம்மாவை தான் டிபெண்ட் பண்ணி, எங்கள் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதான் சரி. அந்த பருவம். அதே போல் நாம் டீச்சபிளாக இருக்கணும். நான் பிடிச்சதான் இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு? ஒருவேளை என்னுடைய பழைய வழிபாட்டு முறை வேறு மாதிரி இருந்திருக்கும். இல்லை இதுக்கு முன்பாக நான் போய் கொண்டிருந்த ஒரு பேரளவில் இருந்த கிறிஸ்தவ சபையில் வேறு மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லை உலகத்தோடு உலகமாக போன ஒரு கள்ள பெந்தகோஸ்த சபையில் நான் இருந்திருப்பேன். இப்போ நான் சத்தியத்துக்கு என்னை எக்ஸ்போஸ் ஆகிறேன். ஐ ஷுட் பி டீச்சபிள். அதான் சிறு பிள்ளையை போல் ஆகுங்க. ஐ ஷுட் பி டிபெண்டிங் ஆன் காட். எல்லாத்துக்கும் நான் அவரை சார்ந்து இருக்கணும். நான் ரொம்ப மென்மையாக இருக்கணும். அவர் என்ன ஒரு சத்தியத்தை அறிந்தாலும் அந்த சத்தியத்தை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் எனக்கு இருக்கணும். அப்படி நான் சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் நான் பிரவேசிக்க முடியாது. ப்ரிஜுடிஸோடு இருக்கக்கூடாது. நானாக சில கான்செப்ட்ஸ் எல்லாம் மனதில் வச்சுக்கிட்டு அந்த பெருமையில் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. பிரியமல் ஓப்பன் மைண்டாக இருக்கணும். ஓப்பன் மைண்டாக இருக்கணும். ஈஸிலி டீச்சபிளாக இருக்கணும். பிரியமானவர்களே, நான் அடிக்கடி சொல்கிறேன், ஐ ஆம் ஓகேன்னு சொல்லி ஒரு புக், தாமஸ் ஹாரிஸ் என்பவர் எழுதின ஒரு புக். அதை வரி வரியாக நான் படித்திருக்கிறேன். இப்போ கூட என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். தாமஸ் ஹாரிஸ் எழுதின ஒரு புக், ஐ ஆம் ஓகே யூ ஆர் ஓகே. அவர் 4 பருவங்களாக பிரிக்கிறார். முதல் பருவம் குழந்தை பருவம். அந்த சிறு பிள்ளைகள் பருவத்தில் என்ன சொல்கிறாரு? ஐ ஆம் நாட் ஓகே யூ ஆர் ஓகே. ஐ ஆம் நாட் ஓகே யூ ஆர் ஓகே. எனக்கு தெரியாது, எங்கள் அப்பா சொன்னாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க, ஏன் இப்படி பண்ணுற, ஏன் இப்படி, எங்கள் அப்பா தான் சொன்னாங்க. எங்கள் அப்பா சொன்னால் சரியாக இருக்கும். ஐ ஆம் நாட் ஓகே யூ ஆர் ஓகே. ரெண்டாவது பருவம் பிரியமானவர்களே, இந்த அடாலசன்ட் வரும்போது ஐ ஆம் ஓகே யூ ஆர் நாட் ஓகே. அது ஒரு வாலிபத்தினுடைய பருவம். நான் சரி டாடி, ஒன்றும் தெரியாது டாடி, மம்மி பி குவாய்ட் மம்மி, நான் செய்கிறதான் சரி. அது ரெண்டாவது பருவம். மூன்றாவது பருவம் ஐ ஆம் நாட் ஓகே யூ ஆர் நாட் ஓகே. ஒரு 40-50 வயசு வரும்போது நான் ஒரு வேலும் சரி கிடையாது, நான் எவன் தான் ஒழுங்காக இருக்கான், எவன் தான் ஒழுங்காக இருக்கான், நானும் சரி கிடையாது, எவனும் சரி கிடையாது. பிரியமான நல்ல ஒரு வளர்ச்சி வரும்போது ஐ ஆம் ஓகே யூ ஆர் ஓகே, நானும் சரி நீயும் சரி. அப்போ சிறு பிள்ளைகள் என்ன, ஐ ஆம் நாட் ஓகே யூ ஆர் ஓகே. தாமஸ் ஹாரிஸ் எழுதுகிறார். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் சிறு வயதில் படித்த ஒரு ஷார்ட் ஸ்டோரி, ராபர்ட் லிண்ட் எழுதினது, குவின்ச் த ஃபயர் அட் ஒன்ஸ். 2 சின்ன பிள்ளைங்க சண்டை போட்டுட்ருக்கு.
2 சின்ன பிள்ளைங்க சண்டை போட்டது 2 வீட்டுக்குள்ளே சண்டையாகி போச்சு. அந்த ரிலேட்டிவ்ஸ் 2 குடும்பத்தாருக்குள்ள சண்டையாக போச்சு. சண்டையாக வந்து ஒருத்தர் வீட்டை தீ வச்சு கொளுத்துறாங்க. 2 வீடும் தீப்பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. அப்போ வந்து ஐயோ அந்த பிள்ளைங்களை எங்கன்னு தேடுறாங்க. அந்த 2 பிள்ளைங்களும் அங்கே வெளியே உட்காந்து ஒன்றா உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கு. அந்த 2 பிள்ளைங்களும் இப்போ விளையாண்டுக்கிட்டு இருக்கு. 2 வீடு பற்றி எரிந்துக்கிட்டு இருக்கு. சிறு பிள்ளைங்க அதை மறந்துடுவாங்க. நீங்கள் சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யம் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேரால் ஹேர்ட்ஸை மறக்கவே முடியாது. கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபை, எவ்வளோ ஹேர்ட் பண்ணவங்களையும் நான் மறந்துடுறேன். ஜாலியாக இருப்பேன். என்னை பார்த்து மூஞ்சி திருப்பிட்டு போகிறவங்கள கூப்பிட்டு பேசியிருக்கேன். இப்போவும் அப்படி தான், முந்தியும் அப்படி தான். தைரியமாக சொல்ல, எனக்குன்னு சொல்லி இனிமையாக கிடையாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஹர்ட் ஃபீலிங்ஸே வேண்டாம். எல்லாத்தையும் அன்பாருங்க. ஜாலியாக இருக்கும் நம்ம வாழ்க்கை. அவங்க ஹேட் பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம ஏன் ஹேட் ஆகணும்? கர்த்தருடைய பரிசுத்த அப்படி சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. 3 காரியம். பே வே ஃபார் த சில்ட்ரன் டு கம் டு கிரைஸ்ட், ப்ரிவென்ட் தம் நாட், பேட்டர்ன் அக்கார்டிங்லி. சிறு பிள்ளைகள் இடத்துல வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்க. உங்கள் வாழ்க்கையுடைய வாழ்க்கையை போல் இருக்கட்டும். ஒரு சிறு, நான் அடிக்கடி சொல்கிற ஒரு கதை, பலமுறை சொல்லியிருப்பேன், இன்னொரு முறை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். புதிதாக சிலர் கேட்குறவங்க இருப்பாங்க, மறந்து போகிறவங்க திரும்ப புதுப்பிச்சுக்கோங்க. பிரியமானவர்கள், மேல்நாட்டில் உள்ள ஒரு கதை. ஒரு அப்பா அம்மா, அவங்களுக்கு ஒரு பையன், அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க. தாயில்லாத அந்த பிள்ளைய, ஒரு 5-6 வயசு இருக்கும். அப்பா ரொம்ப அன்பாக கருத்தாக வளர்க்குறாரு. அம்மா இல்லைங்கிற குறை தெரியக்கூடாதுன்னு நல்லா வளர்க்குறாரு. ஒரு நாள் ராத்திரி அந்த பையன் எழும்பி பார்க்குறான், வீட்டில் அப்பாவை காணோம். அப்பான்னு சுற்றி பார்த்துட்டு அப்பாவை காணலை, அழுதுகிட்டே அப்படி தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில் அப்பா பார்த்து, எப்பா ராத்திரி எங்கேப்பா பண்ணவங்கள காணுமேப்பா அப்படிங்கிறான். இங்கே தான்டா இருந்தேன். இல்லைப்பா அவங்கள காணும். இல்லை, நீ ஏதாவது சொப்பனங்கன்றப்பா. அப்பா இங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்பிக்கிறான். 2வது நாள் அதே போல் பாதி தூக்கத்தில் எழும்புறான். அப்பாவை தேடுறான். அப்பா அன்னைக்கும் வீட்டில் இல்லை. அழுது கிறங்கி அப்படியே தூங்கிடுறான். காலையில் எழும்பி அப்பாவை பார்த்தோன்னு அப்பாட்ட கேட்குறான், எப்பா நேற்று ராத்திரி பார்த்தேன்ப்பா, நீங்கள் இல்லைப்பா அப்படிங்கிறான். இல்லை ராஜா, நான் இங்கே தான் இருந்தேன். என்ன டெய்லி சொப்பனம் காண்றியா நீ? உன் கூட தான்ப்பா இருந்தேன் அப்படின்னு அப்பா சொல்லிடுறாரு. இல்லை டாடி, நீங்கள் பொய் சொல்கிறீங்க டாடி அப்படின்னா. நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னா பலார்னு ஒரு அடி அடிச்சிட்டாரு. இந்த பையன் தேம்பி அழுறான். ஏன்னா இது வரைக்கும் அவனை அடித்ததே கிடையாது. அவரும் பையனை அடிச்சிட்டமேன்னு அழுறாரு. சாரிடா, சாரி சொல்லலாம், நான் பெரியவங்க இப்படிலாம் பேசக்கூடாது, தாய் இல்லாத பிள்ளை அடிச்சிட்டமேன்னு வேதனை. அவனை கூப்பிட்டு போகிறாரு. அவன் விரும்புகிற பொருள்லாம் வாங்கி கொடுக்குறான். அவனும் அப்பாட்ட சாரி டேடி அப்படிங்கிறான். பெரியவங்க இப்படிலாம் பேசாதப்பா, ஏன்னா பிள்ளைய தாயில்லாத பிள்ளைய வளர்க்குறாரு. 3வது நாள் நல்லா மழை பெய்யுது. பையனுக்கு தூக்கம் வரல. ஏன் நான் பொய் சொல்கிறேம்மா, சொப்பனம் பார்த்தோம்மா, அப்பா பொய் சொல்ல மாட்டாரே, என்னன்னு தெரியலையே. அப்படி தூங்குற மாதிரி படுத்துருக்கான். மழை பெய்யுது. அப்பா வந்து பார்க்குறாரு, பையன்கிட்ட தூங்குறானா? பையன் தூங்குற மாதிரியே இருக்கான். போய் ரெயின் கோட் எடுத்து போட்டார். தலையில் ரெயினுக்குரிய தொப்பியை வச்சார். ரெயினில் போகக்கூடிய அந்த கம்பூட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரெயினில் மலையில் போடுற அந்த கம்பூட் போட்டுக்கிட்டாரு. போட்டு மெதுவாக கதவை திறந்துட்டு, பையன் முழிச்சிடக்கூடாது, வெளியே போகிறாரு. பையன் மெதுவாக கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்பா போய் கொஞ்ச நேரம் கழித்து பையன் எழும்புறான். அவன் ரெயின் கோட்டை போடுறான். அவன் தொப்பி வச்சுக்கிட்டான். அப்பா மாதிரி அவனும் கூட அந்த மலைக்கு போடுற கம்பூட்ஸை போட்டுக்கிட்டான். வெளியே வாரான். எங்கே போகன்னு தெரில. மழை லேசாக நின்றுருக்கு. வெறும் அந்த விண்மீன்களுடைய வெளிச்சம், நட்சத்திரங்களுடைய வெளிச்சம் மட்டும் இருக்குது. அந்த இருட்டில், அந்த வெளிச்சத்தில் இவனுக்கு எங்கே போகன்னு தெரியலை.
அதனால் அந்த கம்பூட்ஸ் போட்டு அப்பா போன அந்த பாதை அந்த வழியில் தெரியுது. மெதுவாக நடந்து நடந்து போகிறான். ஒரு சின்ன குடிசை, அந்த குடிசையில் மின்னுக்கு மின்னுக்குன்னு லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உள்ளே எட்டி பார்க்குறான். அப்பா நல்லா குடிச்சிட்டு அங்கே படுத்து கிடக்காரு. பையனை பார்த்தோன்னே பதறிட்டாரு. பதறி அடித்து ஓடி வந்து பையனுடைய 2 தோள்பட்டையும் பிடித்து குலுக்கிட்டு, சனி சனி, ஹவு டிட் யூ கம் ஹியர்? பிள்ளை எப்படிடா இங்கே வந்த? சன்னி சன்னி, ஹவு டிட் யூ கம் ஹியர் அப்படின்னாரு. அந்த பையன் அமைதியாக சொன்னான், வாக்கிங் ஆன் யுவர் ஃபுட்ஸ்டெப்ஸ், வாக்கிங் ஆன் யுவர் ஃபுட்ஸ்டெப்ஸ் டாடி. உங்கள் அடிச்சுவடுகளில் நடந்து வந்தேன் டாடி. அப்பா, உன் அடிச்சுவடுகளில் உன் பிள்ளை நடந்து வந்த உன் பிள்ளையுடைய திருமணம் எப்படி இருக்கும்? உன் அடிச்சுவடுகளில் உன் பிள்ளை நடந்து வந்த பரலோகத்துக்கு போகுமா, நரகத்துக்கு போகுமா? உன் அடிச்சுவடுகளில் உன் பிள்ளை நடந்து வந்த கோயிலுக்கு வருமா, டாஸ்மாக் போகுமா? உன் அடிச்சுவடுகளில் உன் பிள்ளை நடக்க ஆரம்பித்தா முடிவு எப்படி இருக்கும்? என் அடிச்சுவடுகள் என் பிள்ளை நடந்தால் என் பிள்ளை என்னோடு கூட வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்ல முடியுமா?